இங்க அம்புட்டு பேர் இருக்கான். இதுல அன்னாட வேலைக்கு போனதான் சோறுன்னு இருக்கிறவங்க வேற இருக்காங்க. 5 தலைமுறைக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்லாம என்னைய மாதிரி பெரிய பணக்காரங்களும் இருக்கான். இதுல இந்த வெறும்பைய குடும்பம் கூப்பிட்டுருச்சின்னு அவங்க பொழப்பு விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பிரசிடண்ட், என்ன இது? நீங்க சொன்னீங்கன்னு தானே அவங்க வேலையை விட்டு வந்து இங்க உட்காந்துருக்கோம். இப்போ அந்த சனியனையும் காணோம். வெட்டியா இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இலே வெறும்பையில சும்மா அப்படி பம்மாத்து காட்டி என்னத்தை சாதிக்க போற நீ? பேசாம ஊர் முன்னாடி உன் அம்மைய ஒத்துக்க சொல்லு, இல்லைன்னா நிச்சயம் அசிங்கப்படுவா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. எங்க அப்பாவோட பாடி லாங்குவேஜே தப்பா இருக்கு. நீ முதல்ல சனியனுக்கு ஃபோன் போடு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்னல என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்? இல்லலே என்ன சனியனுக்கு தானே போன் பண்ணே. என்ன சுவிட்ச் ஆப்பா? இல்ல எரும மாட்டுக்கு போறவனே, இல்ல நீ விழுந்துட்டாவே ஏன் வண்டி தான் கிடைச்சதா? இல்ல சனியா நீயா? என்னல இது? பாத்து மெதுவா. இல்லே சரி சரி சரி, என்னலே என்னாச்சு? எத்தனை தடவை உனக்கு நான் போன் பண்றது? என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்குதே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இல்லே நீ அப்படி பார்த்தா என்ன அர்த்தம், இப்படி திரும்பினா என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும்லே. இந்தாரு ஒழுங்கு மரியாதை இப்ப உண்மையை சொல்ல புரிய இல்லையா நீ? ஐயோ, இவருக்கு தெரிஞ்சா உள்ள பூந்து ஏதாச்சும் செஞ்சிருவாரே. ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல நீ பேசுத, எனக்கு நல்லா தெரியுது. மரியாதையா சொல்லு. சமூகத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்கோம்னு தெரிஞ்சா இவர் ஆட்டையை கலைச்சு விட்டுருவாரு. ஓஹோ, அப்ப நீ என்கிட்ட எதையோ மறைக்க. ரைட்டு, பரவாயில்ல, நீ ஒன்னும் சொல்லாண்டா என்கிட்ட. ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கண்ணீர் விடுவேன் நீ. அது எனக்கு நல்லா தெரியும். அது உன் பேரன் விஷயம் தானே. சொல்லு, என்ன அவனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்ல இல்லங்கய்யா. ஒரு எதுக்கு கண்ணீர் விடுத? ஆளே போயிட்டானா? ஐயா, என் பேரனை போய் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்ப என்ன அளவுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க நீ? சொல்லிடுறையா, உங்ககிட்ட என்னால எதையும் மறைக்க முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் என் பேரனை பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிடுறதுக்கு நான் போயிருந்தேன். ஆற கொலை பண்ணா, 6 மேல பழிய போட்டா, 6 பழிய ஏத்துக்கிட்டா, எல்லா உண்மையையும் நீ தெளிவா வந்து சொல்லணும். சொல்லுவியா? சம்மு சம்மு, சத்தியமா சொல்லுவேன். சம்மு, சத்தியமா சொல்லுவேன். நீ போங்கல்ல, உன் பேரன் வீட்டுக்கு பத்திரமா வருவான். சம்முவ வாக்க நம்பலாம். ஆனா அவனை காப்பாத்த லேட் ஆச்சுன்னா என் பேரனோட உசுறு. ஆக உன் பேரனை ஒத்தன் கடத்திட்டான். சம்முவும் உன் பேரனை மீட்டு தாரேன்னு சொல்லியிருக்கான். உடனே என் பேரை போட்டு கொடுக்க நீ தயாராயிட்ட. ஐயோ ஐயா, அப்படிலாம் இல்லையா. என்
பேர உசுறு இல்ல. ஏன் உசிறு? ஏய், என்ன நடக்குதுன்னு உனக்கு இன்னுமா புரியல? என்னையா சொல்றீங்க? ஆக்கங்கிட்டு கூவ நல்லா ரோசனை பண்ணி பாருல. அது எப்படி இல்ல? நடந்த விஷயம் அம்புட்டிலையும் சண்முகமும் அவன் குடும்பத்தால் மட்டும்தான் இருக்காங்க. ஐயா புரியலையே. இல்ல, உன்னைய சுத்தல்ல விட்டு அடுத்தடுத்து அந்த குடும்பத்தாளுங்களே ஒன்ட்டு வந்து பேசுறாங்க. இல்லை, உனக்கு சந்தேகமே வல்லியா? இல்லையா, ஒரே குழப்பமா இருக்கே. மூதே மூதே இலே, இது அம்புட்டுவே சமூகத்தோட பிளான். பரணி உன்கிட்ட எதுக்காக போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னா? அவளுக்கு தான் ஆறு கடத்தினதுன்னு தெரியாதே, சமூகத்துக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி உன்னைய நாலா பக்கமும் ஒரு அடப்பு போட்டு பொத்துனா போல சமூகம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. சமூகமும் உன்கிட்ட நீ காட்டி கொடு, உன் பேரனை நான் காப்பாத்துனேன் அப்படின்னு உனக்கு ஒரு வாக்க கொடுத்து உன்கிட்ட இருந்து ஒரு வாக்க வாங்கிட்டான். மொத்தமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களா ஐயா? அப்ப என் பேரன் இல்லே, என்னத்துக்கு நீ உன் பேரனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? சமூகம் குடும்பம் மொத்தமும் என்னைய தவிர ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டாங்க. உன் பேரனை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐயா, எப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு என்னை ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? நான் இப்ப என்னையா செய்ய? பஞ்சாயத்து கூட்டி என்ன பேச சொல்லியிருக்கானே, நானும் வாக்கு கொடுத்துட்டேன் ஐயா. இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. சொல்லுங்கய்யா. எல்லாம் இவரோட வேலையா தாண்டா இருக்கும். என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு புரியலையே. அண்ணே, பயமா இருக்குன்னு இன்னைக்கும் நிரூபிக்க முடியாதா? ஏய், பதறாதடி, என்ன ஏதுன்னு பாப்போம். ஒன்னும் பார்க்க முடியாது. அந்த சனியனுக்கு சேர வேண்டிய பொருள் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும், ஓடிட்டு இருப்பான் அவன். கிளே, ஏதோ தப்பா இருக்கு, ஏதாவது செய்யல. சம்முவம் உம்பிட்டுதானா? இந்த தடவையும் நான் அவமானப்பட்டுதான் நிக்க போறேனா? என்னடா சூடாமணி, என்ன ஆச்சு? எங்க அப்பா முருகன் கோயில் குளம் உன் கண்ணுல அப்படியே தெரியுது. இப்பவே கண்ணு கலக்கினா எப்படி? நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய அவமானம் நிறைய இருக்கே. நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்தா பயந்துருவோமா? என்னவோ சொன்னாலே உன் அம்மே, என் மவனும் மருமகளும் கூரை ஏறி கோழிய பிடிப்பாங்க. என்னாச்சு? கோழி தாவி குதிச்சு பறந்து போயிருச்சா? ஏப்பா சண்முகம், என்ன இது? இவரு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. பிரசிடென்ட், அந்த சனியனை போய் நீ நம்பலாமா? அவன் என்னைக்கு இவர் பேச்ச மீறி இருக்கான்? அவனை நம்பி பஞ்சாயத்தை வேற கூட்டி வச்சிருக்க. பாப்போமே, பாப்போம் இந்த பிரசிடென்ட் என்னத்தை கிழிக்க போறாருன்னு பாப்போம். நான் இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு தான் நான் போவேன். குழந்தைக்கு யாரடா காவலா இருக்கா? உடங்குடியும் வெட்டுக்கிளியும். கால் பண்ணி கேளு, அங்க ஏதாவது தப்பா நடந்துற போத. புல்லு ரிங்க போய் கட் ஆகுதுல.
உடம்புடி எங்க போய் வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி கால் பண்ண. செத்தவன் எப்படிலே போன எடுப்பா? முதல்ல அவன் உசுரோட இருக்கானான்னு பாருங்க. ஹலோ ஏல வெட்டுக்கிளி என்னல ஏன்ல போன் எடுக்க மாட்டீங்க? என்னாச்சுல? என்ன நடக்குங்க? அண்ணே அந்த சனியை 2-3 அடியாட்களை கூட்டிட்டு வந்தானே. எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு சுக்குரனை தூக்கிட்டு போயிட்டானே. சண்முகம், டேய் சண்முகம், டேய் என்ன ஆச்சு? தரகையா, இவன் பாட்டுக்கு பஞ்சாயத்துங்கிற பேர்ல ஊரை குட்டி எல்லாரையும் ஒரு வாரம் நிக்க வைப்பான். அம்புட்டு நேரம் ஆறுக்கி இருக்கீங்க. நான் என்ன வேலை வெட்டி இல்லாதனா? நானு 1008 வேலை இருக்கி எனக்கு. நான் கிளம்பணும். இப்ப பஞ்சாயத்து என்ன சொல்ல புரிய? முடிவா சொல்லுங்க. ஏன்னா நான் போய் பொழப்ப பார்க்க வேண்டாமா? பிரசிடென்ட், என்ன இது? ஊரை கூட்டி வச்சு ஒன்னத்தையும் நிரூபிக்கலையே. பிரசிடண்ட், எல்லாரும் ஊர்ல முக்கியஸ்தவங்க தான். இப்படியே எங்களை ஏமாத்துவீங்க? ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொய்ய சொல்லியா எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க காக்க வச்சிருக்கீங்க? எங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? ஆமலே, பொய் தான் சொல்லியிருக்கான். சனியா பொய் தான் சொல்லிருப்பான்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே. நான் ஒன்னும் பொய் சொல்லல. இங்க யாரும் ஏமாத்தல. அந்த சனியன் தான் இங்க எல்லாம் உண்மையை வந்து சொல்லுதேன்னு வாக்கு கொடுத்தான். சரி, அப்ப அவன் எங்க அவன் கூப்பிடு. சரி, ஒரு போன போடு. உன் போன்ல இருந்து ஒரு போன் போடு, என்கிட்ட கொடு. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நம்பிக்கை துரோகி. அப்பன்னா அவன் உனக்கு சாதகமா எதுவும் சொல்ல விரும்பல, அப்படித்தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிக்காலே சூடாமணி. இந்த சூடாமணி ஊரை விட்டு எவன் கூடவா ஓடி போனது உண்மை தானே? அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அமைதியா இரு. என்னைய அடிச்சிட்டா உண்மையை மறைச்சிட முடியுமா? ஊரை கூட்டி இதை உட்கார வச்ச, உன்னால என்ன நிரூபிக்க முடிஞ்சது சொல்லு. எலா சூடாமணி, என்னவோ மண்டபத்துல பெரிய பத்தினி மாதிரி சபதம்லாம் போட்டு இப்ப என்னாச்சு? நீ ஒழுக்கம் கெட்டவன் தானே இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. இல்ல, எங்க அம்மா நல்லவ, உத்தமி. நிரூபணம் ஆகலையே. ஆரி நிரூபிச்சா? நான் மட்டும் வாக்கு கொடுத்த ஆச்சா போச்சான்னு குதிப்பீங்களா? உன் அம்மே சபதம் போட்டாலே, ஊருக்கு முன்னாடி நான் நிரூபிப்பேன், நிரூபிக்க முடியலனா சீம தண்ணிய ஊத்திட்டு அங்கேயே நான் செத்து போவேன்னு சொன்னாலே. இந்தா சீம தண்ணி எங்க இருக்கு? உன்னோட மானம் மரியாதை எங்க இருக்கு? பாவி, படு பாவி. நான் செத்தா தான் நீ அடங்குவியா? நான் தான் சொன்னேன்ல, திரும்ப ஜெயிலுக்கே போயிரு, உன் குடும்பத்தை நான் விட்டுறேன்னு. கேட்டியா நீ? என்னவோ நிரூபிக்க போறேன்.
என்ன என்னையே ஜெயில அடைக்க போறேன்னா சவால் விட்ட இப்ப என்னாச்சு? இப்ப பாத்தீல்ல, மறுபடியும் நீ தானே தோத்து போய் நிக்க. நீரெல்லாம் விளங்கவே மாட்டீரு, சத்தியமா விளங்க மாட்டீரு. இந்த மாதிரி 1008 சாபம் கொடுத்துட்டேன் எனக்கு. ஒரு சாபமே நீ ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப நீங்க தானே அசிங்கப்பட்டு நிக்கீங்க. என்னவோ மதனி மதனின்னு சொல்லுவியே, என்ன ஆச்சு இப்போ மதனிக்கு? இந்த பாரு, ஊரே வேடிக்கை பாக்குது. நீ உத்தமின்னு நிரூபிப்பேன்னு சொன்னியே, ஊரு கேக்குது எங்க உன் ஆதாரம்? உன் ஆதாரம் எங்கன்னு காரி துப்பில கேக்குது. என்ன பாக்கியா, என்ன பதில் சொல்ல போறாய்ப்பா உன் மதனி? இன்னும் ஒரே நாள், எண்ணு 24 மணி நேரத்துல என் அம்மா உத்தமின்ற உண்மையை உனக்கு அந்த ஊருக்கு நிரூபிக்கிறோம்ல. அப்ப பாப்போம் நீயா நானா. சரி, நீயும் சபதம் போடு, நீயும் தோத்து போய் நில்லு. ஆறு வேணாங்க. இப்ப உன் அம்மைய போட்ட சபதம் என்னாச்சு? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. தான் உத்தமின்னு நிரூபிக்கலீன்னா கோயில் வாசல்லையே சீப தண்ணிய ஊத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னாளா இல்லையா? இப்ப அவ மானம் கட்டு போய் தானே நிக்கா. பாத்தீங்களா பாத்தீங்களா? அடங்கல. நான் விட மாட்டேன், விட மாட்டேன். உன் அம்மைய மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருத்தரையும் ஓட ஓட விரட்டி இவ உன் அம்மை மானம் கட்டவ, நீங்களும் மானம் கட்டவங்க தானே ஊருக்கே சொல்லுவேன் நானு. எந்த ஜென்மத்திலையும் நீங்க தெருவில் நடமாட முடியாது. என்ன செய்த பாரு உங்க எல்லாரும். என்னடா வேணும் உனக்கு? நான் செத்தா என் குடும்பத்தை விட்டுடுவியா? சத்தியமா சொல்றேன், நான் உத்தமி, அது எனக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். சீதையே உத்தமியான்னு கேட்டு சீரழிச்ச நாடு தானே இது. இதுல எனக்கு எங்க நீதி கிடைக்கும்? ஐயா ஆண்டவா, உன் மகன் சீப்பட்டு நிக்க பாத்துக்கிட்டே நிக்கியே, இது நியாயமா? வேணாயா, இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன். சத்தியமா நான் தாங்கவே மாட்டேன். நான் போறேன், இப்பவே போறேன். சுடமணி, இந்தா தீப்பெட்டி. என்ன காரியம் பண்ணுத நீ? நீ செத்தா எல்லாம் சரியா போயிடுமா? இல்ல இவளுக்கு தான் வாழ்த்துருவாளுங்களா? இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடு. இன்னும் ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் டைம் கொடு. நீ உத்தமின்றத ஊருக்கு நிரூபிக்க நாடு. தயவு செஞ்சு இன்னொரே ஒரு வாய்ப்பு கொடு. அம்மா, நீ செத்து போயிட்டா நானும் கூடயே செத்து போயிடுவேம்மா. நானும் செத்துறேன், நானும் செத்துறேம்மா. கேட்டீங்களா? ஒரு நாள் டைம் வேணுமா? அதுக்குள்ளார இந்த வெறும் பைய நிரூபிச்சிடுவானா? கொடுப்போம், ஒரு நாள் தானே கொடுப்போம். அதுக்குள்ள நிரூபிக்கலன்னு வையி, நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஓடுகாலியா ஊரை விட்டு துரத்தணும். அப்படிதான் சொல்லுவேன்.
அக்கா போய் சாம்பிராணி எடுத்துட்டு வா. அக்கா இந்த அக்கா என்னக்கா இது? சீமை தண்ணி நாத்தம் இன்னும் லேசா வந்துட்டு தாங்க இருக்கு. அந்த வாசம் போகாதுட்டி. நாளைக்கு நல்ல சோப் போட்டு குளிக்க வச்சாதான் போகும். ஐயா, 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 ஐயா. என்னத்துக்குல நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? நமக்குன்னு பார்த்துதான் இப்படி நடக்கணுமால? ஏண்டி, நீ அம்பிட்டு சொல்றப்ப கூட நான் கொஞ்சம் பயந்துதான் இருந்தேன். ஆனா சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியால. கொஞ்ச நேரத்துல 10 வச்சு செத்துருந்தானே நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன். நான் எவ்வளவு சொன்னேன், என்னை விட்டு போயிருந்தேன்னு நான் என்னெல்லாம் செய்வேன். அண்ணே, மாமாவை ஜெயிக்கவே முடியாது அண்ணே. நான் ஜெயிச்சு காட்டுவோம்ல.